ஸ்ட்ரோக்னால லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. சோஷியல் லைஃப் வச்சிருக்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது எப்படின்னு தான் இந்த ரீல நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த சோஷியல் லைஃப் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் முடிஞ்சதோ அவங்களோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை செல்ஃப் டவுட்னால பேஷண்ட்ஸ் வந்துட்டு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிறதும், வெளியுலகத்துக்கு போகாமல் இருக்கிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதனால அவங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகமாகும். ஆனால் இதுவே சோஷியல் லைஃப் போகிறாங்க, சக மனிதர்களோடு அவங்க பழகுறாங்கிறப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும், அவங்களோட கான்ஃபிடென்ஸும் கூடும். இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சின்ன சின்ன அவுட்டிங்ஸ் போகிறது, சூப்பர் மார்க்கெட் போகிறது, க்ரோசரி ஷாப்பிங் போகிறது, கோயிலுக்கு போகிறது, பார்க்குக்கு, இந்த மாதிரி தெரிஞ்ச இடங்களுக்குலாம் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ ஓகே பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு மீட்டப் பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஓகே நமக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஹாபீஸ் என்கேஜ் பண்ணுறது, கார்டனிங், ட்ராயிங், ரீடிங், அந்த மாதிரி நிறைய ஹாபீஸ் இல்லைனா என்ஜாயபிள் ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லாவே குறையும். அதை தாண்டி என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரோக் சர்வைவர் குரூப் இல்லை கம்யூனிட்டி ரீச் அவுட் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறப்போ மற்ற சர்வைவர்ஸ் கிட்டேருந்து அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்குறப்போ அது இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும். இந்த மாதிரி பல வகைகளில் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சோஷியல் லைஃப் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கும் நமக்கு ஃபேமிலிஸ் கிட்டேருந்து நிறைய பேஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்.